வணக்கம் தலைமையிலே. நம் ஒவ்வொருவரின் கண் முன்னால் வாழ்கின்ற தெய்வங்கள் பசு மாடுகள். நமக்கு அனைத்து மக்களுக்கும் இன்னொரு தாய் அப்படின்னு சொன்னால் பசு மாடுகள் சொல்லணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்க நாம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களும் உயிர் வாழ்வதற்கு முக்கிய காரணமே இந்த பசுமாடுகள் தான். இதை அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்ல முடியும். இந்த பசுமாடுகளை உயர்த்தி பேசுவது, அவைகளை கடவுளாக கும்பிடுவது வந்து நம்முடைய பாரம்பரியம், மிக சரியான பாரம்பரியம், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அதை கிண்டல் செய்வது, நையாண்டி பண்ணி சிரித்து மகிழ்வது வந்து ஒரு பகுத்தறிவுன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமாகவே வருவாங்க. இது பகுத்தறிவு அல்ல, இன்னும் அவர்களிடம் உள்ள ஆங்கிலேய அடிமை சிந்தனை தான் சொல்லுங்க. இது பகுத்தறிவு அல்ல. பகுத்தறிவுன்னு சொன்னால் மாடுகளை வந்து உயர்த்தி பேசுறதுதான் பகுத்தறிவு. கிண்டல் பண்ணுவவர்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னா, நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயன் பக்கம் தான் நிற்பாங்க. அவங்களுக்கு எது பகுத்தறிவு? ஆங்கிலேயன் கொடுத்த கல்வி பகுத்தறிவு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வேண்டிய அடிமை முறை கல்வி பகுத்தறிவு. உடலை கிழித்துக் கொள்ளும், லட்ச ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்து உடலை கிழித்து வைத்தியம் பார்க்கும் வைத்திய முறை, ஆங்கிலேய வைத்திய முறை அவங்களோட பகுத்தறிவு. அடிப்படை அறிவற்ற செயல் சொல்லலாம். சமீபத்தில் கூட சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் சொன்னார். அவர் வந்து மாட்டு கோமியத்தை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் அவருடைய சுய விருப்பம் மிகச்சரியானது கூட, மிகச்சரியானது நம்ம பதிவு பண்ண முடியும், மிகச்சரியானது அது. ஆனால் ஒரு கூட்டமாக வந்து சிரிப்பது, அவரை நையாண்டி செய்து மகிழ்வது, அவர் நேற்று கூட அவரோட வீட்டுக்கு வந்து கோமியத்தை வந்து பார்சல் பண்ணி அனுப்பி அது மகிழ்வது, இதெல்லாம் அடிப்படை அறிவற்ற செயல். அவங்க நினைச்சுக்கிறாங்க பகுத்தறிவுன்னு. இன்னும் அவர்கள் ஆங்கிலேயனிடம் சிந்தனை அளவில் அடிமையா இருக்காங்கன்னு சொல்லணும். இதை இந்த மாட்டோட உடம்புல இருக்க மெக்கானிசம், மாட்டு உடம்புக்குள்ள இருக்க மெக்கானிசமும் உலகத்துல வேற எந்த உயிரினங்கள், ஜீவராசிகள், மனிதனுக்குள்ளேயும் அந்த மெக்கானிசம் இருக்கவே இருக்காது. மாடு அது ரெண்டுமே பொருத்தி, இந்த நாற்றம் எடுத்த மனிதனையும் அந்த புனிதமான மாட்டையும் ஒப்பிட்டு பேசுவதுதான் மிக தவறுது. மாடு எளிய பொருட்களை உட்கொள்ளும். மாட்டுக்கு வந்து உணவுன்னு பார்த்தீங்கன்னா புல் தான். நம்ம வீட்டில் வளர்த்தும்போது எதாவது கொடுக்குறோம், பருத்திகள்லாம் கொடுப்போம். ஆனால் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா புல்லை சாப்பிடும் மாடு, அவ்வளோதான். புல்லை சாப்பிட்ற மாடு கொடுக்கும் பொருள் வந்து ஹை புரோட்டீன், ஹை கால்சியம்பாங்க, உயர்ந்த புரதச்சத்து, உயர்ந்த சுண்ணாம்பு சத்து. நம்ம உடல் வந்து வலுவாக கட்டமைப்போடு இருக்கணும்னா இது முக்கியமான காரணம், நம்பர் 1 காரணம் சொல்லலாம். புல்லை சாப்பிட்ற மாடு பால், பாலாடை, வெண்ணெய், நெய், மோர், தயிர், இது எல்லாமே மாட்டிலிருந்து தான் வரும். ஆனால் அதுக்கு என்ன பேஸு? புல்லு தான். எங்கே போச்சு பகுத்தறிவு? இது இன்னொரு சிறப்பம்சம் இருக்கும். இது கூட எதையுமே சேர்த்த தேவையில்லை. மாட்டு கொடுக்குற பொருளோட எந்த ரசாயனத்தையும் சேர்த்தாமே இவை எல்லாத்தையும் உருவாக்க முடியுங்கிறது தான் இதோட சிறப்பம்சம். அதே சமயத்தில் அப்படியே மனிதன்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, இவன் பார்த்து சாப்பிடுவான். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு எண்ணி சாப்பிட்றான், முந்திரி எண்ணி சாப்பிட்றான், பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவான், பல ரசம் தான் குடிப்பேன்பா, தங்க பஸ்பம் சாப்பிடுவேன்பா, விலை உயர்ந்த மீன் கறி சாப்பிடுவேன்பா. ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நாற்றம் எடுக்கும் கழிவுகள். இந்த மனுஷனையும் அந்த உயர்ந்த மாட்டையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு சிரித்து மகிழ்வது தான் இவங்களோட பகுத்தறிவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி மாடு வந்து ஒரு ரோல் மாடல்மாங்க, முன்னுதாரணம். உழைக்காமல் உண்ணவே உண்ணாது மாடு வந்து. இப்போ இயந்திரம் இருக்கு, இயந்திரத்துக்கு முன்னால் மாடு தான் இயந்திரம். இன்றைக்கும் மாடுகள் இயந்திரமாக இருக்கு. உழைக்காமல் உண்ணாது, வலுவான ஒரு பிராணி. ஆனால் எக்காரண கொண்டும் அகிம்சை வழியில் இருக்கும், வன்முறைக்கெல்லாம் போகவே போகாது, அமைதியாக இருக்கும், திருடி சாப்பிடாது. நீங்கள் உணவே கொடுக்காட்டி கூட தன்னை வருத்தி கொள்ளுமே ஒழிய அத்துமீறிலாம் போய் சாப்பிடாது. ஒரு ரோல் மாடல். அதே மாதிரி அது கொடுக்கும் பொருட்கள் வந்து அந்த மாட்டோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான மெக்கானிசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, எப்படி வந்து மாடு வந்து இந்த உலக மக்கள் உயிர் வாழ காரணம்னா, இதுக்கு நம்ம 300 வருஷத்துக்கு முன்னால் போகணும். 300 வருஷத்துக்கு முன்னால் வந்து உலகை அச்சுறுத்திய மிகப்பெரிய கொடிய நோய், இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நோய் பதிவாகலை, பெரியம்மை. மிக கொடூரமாக கொள்ளும், ஆட்களையே மாற்றிக்கொள்ளக்கூடிய பெரியம்மை. அன்னைக்கு எத்தனை சதவீதம் செத்து போனாங்கன்னா, குறைவான இடங்கள்ல 10% மக்கள் மரணம் அடைஞ்சாங்க. சில இடங்கள்ல 60% மக்கள் மரணம் அடைஞ்சாங்க. இதுதான் மரண எண்ணிக்கை. மிக கொடூரமான. இப்போ நீங்கள் இந்த கொரோனா வைரஸ்லாம் ஒப்பிட்டு அதை முன்னாடி பார்க்கும்போது இதெல்லாம் குழந்தைகள். மிகப்பெரிய நோய்.
அந்த நோய் தொடர்ந்து இருந்தால் இந்த உலக மக்கள் மொத்தமாக அழிஞ்சு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த நோய் இருந்தது. அன்றைய அரசாங்கங்கள், மன்னர்கள், பெரும்பாலும் மன்னர்கள் வந்து இது எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லி, ஏன்னா மன்னர் குடும்பத்திலையும் நான் கொத்து கொத்தா சாகுறாங்க, ஒழிக்கணும்னு சொல்லி ரொம்ப போராடினாங்க. உலக மக்கள் எல்லாம், அநேக விஞ்ஞானிகள் போராடினாங்க, அநேகர் தீர்வும் கொடுத்தாங்க. அதெல்லாம் முக்கியமான நபர், இதை ஒழித்த நபர் எட்வர்ட் ஜென்னர். இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர், 1749 வருஷத்தில் பிறந்தவர் எட்வர்ட் ஜென்னர். இவருக்குமே வந்து அது அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த மன்னர் கொடுத்தார். எப்படியாவது இவர் ஒரு நல்ல அறிவாளி, பெரியம்மையை ஒழிக்கணும்னு சொல்லி இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. இவர் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இவர் ஒன்று கண்டுபிடிச்சார். ஃபர்ஸ்ட் இவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, எல்லா பக்கமும் பார்க்கும்போது மாட்டுடன் பணியாற்றுபவர்கள், குறிப்பாக மாட்டில் பால் கறப்பவர்களுக்கு இந்த பெரியம்மை நோய் வரவே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சார். அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா, மாட்டோட காம்பில் பார்த்தீங்கன்னா, காம்பு, மாட்டோட பால் மடி, இங்கே வந்து புண்ணு வரும், சீல் இருக்கும். இந்த புண்ணு, அதோட சீல் இவங்க கையில் படுறதுனால இவங்களுக்கு ஒரு சின்ன நோய் ஒன்று வரும். அதனால் மாட்டமே பார்க்க சின்ன சின்ன புண்ணெல்லாம் வரும், காய்ச்சலில் படுப்பாங்க. ஒரு தடவை அப்படி படுத்து எந்திரிச்சிட்டாங்கன்னா மொத்தம் அவங்க உடம்பும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உடம்பை மாறி போயிடும். அவங்கள பெரியம்மை தாக்குறதே இல்லை. அடிப்படை காரணம் மாட்டோட புண், அதில் இருக்க சீல் கையில் படும்போது சின்னதாக காய்ச்சல் வருது, உடம்பு முழுக்க நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உடம்பை மாறிக்குது. அதனால் அதுக்கப்புறம் அவங்க தெம்பாக வேலை செய்கிறாங்க, அவங்கள பெரியம்மை தாக்கலைங்கிறது கண்டுபிடிச்சார். ஓகே, இதை வந்து நிரூபித்து காட்டணும் உலகத்தில். இந்த தியரி அவருக்கு புரியுது, எப்படி நிரூபிக்கிறது? அப்போ என்ன அறிவிப்பு கொடுத்தாருன்னா, யாராவதுக்கு புதிதாக மாட்டம்மை நோய் வந்திருந்தா என்னிடம் வாங்கன்னு சொல்லி எட்வர்ட் ஜென்னர் அறிவிப்பு கொடுத்தாரு. 1996 வருஷம் மே மாதம் 2ஆம் தேதி ஒரு பால் கறக்கிற பெண்மணி, அவங்களோட பேர் சாரா நெல்ம்ஸ், அவங்க பேர், இங்கிலாந்துக்காரங்க தான். அந்த பெண்மணி வந்து இவரை வந்து பார்த்து, எனக்கு வந்து இப்போ வந்து மாட்டுப்புண் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டோட பேர் பிளாசம், அந்த மாட்டை மறக்கவே கூடாது, ஒரு உலகத்தையே ஒரு புரட்சி செய்த மாடு பிளாசம். அந்த பிளாசம் மாட்டில் மடியில் புண்ணு இருக்குது, நான் பால் கறந்தேன், எனக்கு வந்து மாட்டு புண்ணு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போது இதுவரைக்கும் மாட்டுப்புண் வராத, பெரியம்மை வராத ஒரு உடம்புல இவையெல்லாம் செலுத்தி பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த அம்மாட்ட முடியாது, புதுசாக ஒரு ஆள் வேணும். அவருடைய வேலைக்காரனுடைய பையன் ஜேம்ஸ் பிப்ஸ், அவனோட பேர், வெறும் 8 வயசு தான். அவனுக்கு இது வரைக்கும் மாட்டம்மை, அந்த மாட்டு புண்ணு வரல, பெரியம்மை வரல. அவனை தேர்ந்தெடுக்கிறாரு. உலகமே ரொம்ப கடுமையாக கண்டனத்தை பதிவு பண்ணாங்க, பையனோட உயிரோட விளையாண்டான்னு சொல்லி. ஆனால் அவனை தேர்ந்தெடுத்து மே மாதம் 14ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த அம்மா இவர்கிட்ட பேசுகிறாங்க. மே மாதம் 14ஆம் தேதி 1796 வருஷம் அந்த பையனை வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார். முதல்ல என்ன பண்ணாலும், அந்த பையனோட 2 கையுமே கிழிச்சு விட்டார். 2 கையிலையுமே ரத்த காயம் இருக்கும்போது கையை கிழிச்சு விட்டார். கிழிச்சு விட்டுக்கிட்டு அந்த காயங்களில் இந்த சாரா நெல்ம்ஸ், அந்த வேலைக்கார பெண்மணி, பால் கறக்கும் பெண்மணி கையில் வச்சிருந்த பொருட்கள், சுருக்கு பையில் இருந்த பொருட்கள், மற்ற கை, அதையெல்லாம் வச்சு அந்த காயத்தில் தேய்ச்சி விட்டார். நல்லா ரப் பண்ணார், தேய்ச்சி விட்டுட்டாரு. அவர் எதிர்பார்த்தது போல அந்த பையனுக்கு காய்ச்சல் வந்துச்சு. அது மாட்டுப்புண்ணு ஏற்பட்டு காய்ச்சல் வந்துச்சு. அந்த பையன் போய் காய்ச்சலில் படுத்துட்டான், அந்த 8 வயசு பையன். ஒரு 2-3 நாள் கழித்து அந்த காய்ச்சல் குணமாயிடுச்சு. பையன் துள்ளி குதிச்சு எந்திரிச்சு வந்துட்டான். அதுக்கு முன்னால் இருந்ததை விட அந்த பையன் ரொம்ப 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 சந்தோஷமாக, உற்சாகமாக இருக்க ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் இது மே மாதம் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஜூலை 1ஆம் தேதி 1796 வருஷம் உலகம் எதிர்ப்பை பதிவு பண்ண, அதையும் மீறி, ஏன்னா அந்த மனித குலத்தை காப்பாற்றி ஆகணும், இந்த பையன் உயிர் போனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த சின்ன பையன் பிப்ஸ், அவனுடைய உடம்புல பெரியம்மை நோய்க்கிருமிகள், உலகத்தையே கொன்ற பெரியம்மை நோய்க்கிருமிகள் அவனோட உடம்புல செலுத்தப்பட்டுச்சு. இப்படி பயந்து போய் உலகம் பார்த்தாங்க, இந்த பையன் சாக போகிறான், பெரியம்மை வரப்போகுதுன்னு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் தொடர்ந்து போது பையனுக்கு பெரியம்மை நோய் வரல. மாட்டுப்புண் அவன் ரத்தத்தில் கலந்தனால அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்து எந்திரிச்சிருக்கான். முழுக்க நோய் எதிர்ப்பு சக்தி அவன் உடம்பு மாறிடுச்சு. பெரியம்மை நோய்க்கிருமியை டைரக்டாக அவன் உடம்புல செலுத்தினாங்க, நேரடியாக அவன் உடம்புல செலுத்தி அவனோட பெரியம்மை நோய் அவனுக்கு வரல.
இவர் அப்படியே சந்தோஷத்தில் வந்து எட்வர்ட் ஜென்னர் துள்ளி குதிச்சாரு. திரும்ப திரும்ப அந்த பையனுக்கு அந்த சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பெரியம்மை நோய்க்குமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த 8 வயசு பையனுக்கு ஒன்றும் பண்ண முடியல அந்த பையனை, பெரியம்மை நோய் கிருமிகள். இவரோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உலகமே பயந்த நோய், உலகமே மரணம் அடைந்த பெருவாரிய மக்களை கொன்ற நோய் சரி பண்ணி காமிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த பெரியம்மை நோய் கிருமிகளை அநேகர் இந்த பெப்ஸை தவிர இன்னும் நிறைய பேர்த்த தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாட்டுப்புண் நோய் வர வச்சு, அது மாட்டோட சீலை தொட வச்சு மாட்டுப்புண் நோய் வர வச்சு அவங்க காய்ச்சலை படுத்து எந்திரிச்ச பிறகு அவங்களுக்கும் பெரியம்மை நோய் கிருமி நேரடியாக அவங்களோட உடம்புல செலுத்தினாரு. யாருக்குமே பெரியம்மை நோய் வரல. மிகப்பெரிய கொண்டாட்டம் கொண்டாடி இவர் ஒரு தியரியை உருவாக்குனார். எட்வர்ட் ஜென்னர் தியரிம்பாங்க. இவர் வந்து 1798 தியரியை கொடுத்தார் உலகத்துக்கு. ஒரு மாட்டு புண்ணில் இருக்கும் சீல், மாட்டு புண் அல்லது சீல், அது வந்து நம்ம மனுஷ உடம்புல படும்போது ஒரு சிறிய அளவிலான காய்ச்சல் வரும். சைட் எஃபெக்ட் அதுதான், சிறிய அளவிலான காய்ச்சல் வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்திச்சு வந்துட்டோம்னா மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கும். பெரியம்மை நம்மை அண்டவே அண்டாதுங்கிற இந்த தியரியை கொடுத்தாரு. மிகப்பெரிய புரட்சி பண்ணிய தியரி இது. ஆனால் அன்னைக்கு இதை பயங்கரமாக எதிர்த்தாங்க. யார் எதிர்த்தாங்கன்னா மருத்துவர்கள் தான் எதிர்த்தாங்க. அன்னைக்கு காசு பண்ணிட்டு இருந்த இந்த பெரியம்மை நோயை வச்சு காசு பார்த்து கொண்டிருந்த, பெரியம்மை நோய் பயங்கரமான பெருசாக, அது பெரிய அப்பாட்டக்கரு, அறுவை சிகிச்சை தான் பண்ணணும், என்னென்னமோ பண்ணால் தான் சரியாகும்னு பயங்கரமாக சம்பாதிச்சிருந்த வைத்தியர்கள் மிக பெரிதாக இதே போல் கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி சிரித்து மொத்தத்தில் எதிர்த்து நின்னாங்க, போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஊசியாக செலுத்தினீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்த காலம் அது. இந்த போராட்டத்தெல்லாம் உடைச்சு சில வருஷங்கள்லாம் கழித்து 1853 வருஷத்தில் இங்கிலாந்தில் இந்த ஊசி, பெரியம்மை தடுப்பு ஊசி, அந்த பெரியம்மை தடுப்பு ஊசியில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட மாட்டுப்புண், மாட்டு சீல்னு சொல்லணும். அந்த ஊசி கட்டாயமாக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்தில் இருக்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி அவன் நையாண்டி பண்ணாலும் சரி சிரிச்சாலும் சரி அடிச்சு இழுத்து வந்து இந்த ஊசியை கட்டாயமாக போட்டுட்டாங்க. முதல்ல இங்கிலாந்து பெரியம்மையிலிருந்து தப்பிச்சுது. அதுக்கப்புறம் 1967 வருஷம் உலக சுகாதார நிறுவனம் WHO அப்படிம்பாங்க, அவங்க இதை கையில் எடுத்து உலகம் இருக்க மக்கள் அனைவருக்குமே இந்த தடுப்பூசியை போட்டாங்க. இந்த தடுப்பூசிக்குள்ள இருக்க வேற ஒன்றுமே இல்லை, மாட்டு சீல்லாம் சொல்லணும். இதை தடுப்பூசியை போட்டு உலக மக்கள் முழுவதும் மரணத்திலிருந்து, இந்த பெரியம்மை நோயிலிருந்து காப்பாற்றினாங்க. 1980 வருஷத்தில் WHO என்ன சொன்னாங்கன்னா, உலகம் முழுவதும் இந்த தடுப்பூசி போட்டாச்சு, இனி பெரியம்மை முற்றாக அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அறிவிக்கை கொடுத்து முடிச்சாங்க. 10% 60% மக்களை கொன்ற நோய் முற்றாக ஒழிக்கப்பட்டதுக்கு மாட்டு புண்ணும் மாட்டு சீலும் தான் காரணம். இது அறிவிப்பூர்வமான ஒன்று. இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, மாட்டு கோமியத்தை பற்றி பேசும்போது சிரிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு மாட்டு சீல் தான் காரணம். உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்தப்பட்ட, உங்கள் தந்தை இல்லாட்டி உங்கள் முன்னோர்கள் உடம்பில் செலுத்தப்பட்ட அந்த தடுப்பூசி, மாட்டு சீல் நிறைந்த தடுப்பூசி தான் காரணங்கிறது புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நீங்கள் வேக்சின் பெருமையாக பேசுறீங்க பார்த்தீங்களா? போலியோ வேக்சின் போட்டேன், கொரோனா வேக்சின் போட்டேன்னு சொல்றீங்களா? வேக்சின்ங்கிறதுக்கு அர்த்தமே மாடுன்னு தான் அர்த்தம். வேக்சின்னா லத்தீன் மொழியில் மாடு. இந்த மாட்டை பெருமைப்படுத்துறதுக்காக தான் இந்த வேக்சின்கிற பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் எந்த தடுப்பூசி போட்டாலும் சரி, நீங்கள் என்ன தடுப்பூசி எத்தனை லட்சம் கொடுத்து போட்டாலும் சரி, வேக்சின் சொல்லும்போது மாடுங்கிறது தான் அர்த்தம். மாடு உன்னதமானது, மாட்டு கோமியம் மிகச்சிறந்ததுலாம் பேசும்போது இதை சிரிக்கிறதுக்கு வந்து பின்னணியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கும். பின்னணியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கில மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனங்கள், கார்பரேட்டுகள் அதுக்கு பின்னாடி இருப்பாங்க. அவங்களோட தூண்டுதல்னால தான் இதெல்லாமே நடக்கும். குறிப்பாக ஆங்கில மருத்துவர்கள், இவங்க நம்ம ஊரில் நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க படிக்கும் கல்வி முறை ஆங்கில கல்வி முறை. அவங்க வந்து இதுக்கு எதிராக நின்று ரொம்ப சிரித்து மகிழ்வாங்க. இதுதான் இது நடக்கிறது. இந்த ஆங்கில மருத்துவர்கள் வேணால் நம்ம உடன் இருப்பவர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க உபயோகப்படுத்தும் இயந்திரங்கள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள இயந்திரங்கள் வெளிநாட்டிலிருந்து தான் வரும். உபகரணங்கள், அவர்கள் பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் வெளிநாட்டில் தான் வரும். மருந்து மாத்திரையே அங்கேருந்து தான் வரும். இவ்வளோ ஏன் இப்போ நீங்கள் வந்து இப்போ நெஞ்சு வலி வந்துச்சு ஸ்டென்ட் வைக்கிறாங்க, நீங்கள் ஸ்டென்ட் ஒன்று வைப்பாங்க, அதே அமெரிக்காவில் வெளிநாடுகள் தான் வருது.
இவங்க வந்து அந்த அந்நிய வல்லாதிக்க மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகள் வேணால் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க கல்வியிலிருந்து எல்லாமே வெளிநாட்டிலிருந்து கொடுக்கப்படுறதான். இதெல்லாம் பில்லியன் டாலர் ட்ரில்லியன் டாலர் சொல்லுவாங்க. அவ்வளோ லட்சம் கோடிகள் புழங்கக்கூடியது மருத்துவத்துறை, இந்த ஆங்கில மருத்துவத்துறை. அவ்வளோ எளிதாக அவங்களாம் விட்டு கொடுத்துட மாட்டான், இதில் வல்லாதிக்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். இவர்களை தூண்டி, இந்த ஆங்கில மருத்துவர்களை தூண்டி இந்த பிரச்சனையை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைய நிலைமைக்கு இவங்களை நம்ம எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இல்லை பிரதமர் மோடிஜியாக இருந்தாலும் சரி, காமகோடியாக இருந்தாலும் சரி, இந்த மாட்டுக்கோமியத்தை பற்றி பேசுகிற காமகோடியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனைன்னு வந்துட்டால் ஆங்கில மருத்துவத்தை தேடி போகணும், வழியே இல்லை. ஏன்னா என்னுடைய கல்வி முறை, என் பாரம்பரியத்தை எல்லாம் நீங்கள் உடைச்சு, எங்கள் ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் நீங்கள் உடைச்சு அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமாக உட்கார்ந்துட்டாங்க ஆங்கில மருத்துவர்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டியது நம்முடைய அரசோட கடமை. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு நிகராக இந்த ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் படிப்பாங்க. பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ்லாம் படிக்கிறவங்க அதே வருஷங்கள் படிக்கிறாங்க. ஆனாலுமே ஒரு பரிதாப நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊசி போடக்கூடாது. இந்த ஆயுர்வேதம் படிக்கிறவங்க ஊசி போடக்கூடாது, பிரசவம் பார்க்கக்கூடாது, அறுவை சிகிச்சைலாம் பண்ணக்கூடாது. ஊசியே போடக்கூடாது, எப்படி அறுவை சிகிச்சை பண்ண முடியும்? வேற என்ன அவங்களால பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ணக்கூடாது. கட்டளை இதெல்லாம் நம்ம அரசோட கட்டளை. என்ன பண்ண முடியும்? ஒரு 10 ரூம் வச்சுக்கிட்டு லேகியம் வைக்கலாம், ஆண்மை கறந்த குறைவு மருந்துன்னு வைக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே முதல் அறுவை சிகிச்சை செய்தவர் அமெரிக்கரோ இங்கிலாந்துக்காரோ கிடையாது, நம்ம இந்தியர். நீங்கள் எங்கே வேணால் போய் தேடி பார்த்துங்க, உலகத்தில் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஃபாதர் ஆஃப் சர்ஜரி ஒரு இந்தியன். அவர் பேர் சுஸ்ருதர். அவர் காசியில் பிறந்தவர் சுஸ்ருதர். அது எப்போ நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ 100 வருஷமாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னால், அது தள்ளிப்போனால் கிட்டத்தட்ட 2800 வருஷத்துக்கு முன்னால் அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம ஒரு இந்தியர். அவர் தான் முதல். அவர் வாழ்ந்த காலகட்டம் உலகத்திலேயே மருத்துவத்துறையில் ஒரு புனிதமான காலகட்டம்பாங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஆயுர்வேதத்தை படிக்கிற பிள்ளைகளை ஊசி போட விட மாட்டேங்கிறீங்க. யார் எடுத்து போராடினது? ஆங்கிலேய மருத்துவரை எடுத்து போராடினாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மோடி அரசாங்கத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஊசி போடுவதற்கு அனுமதிக்கலாம், ஊசி மட்டும் போடலாம், இந்த ஆயுர்வேத டாக்டர்கள் சித்த மருத்துவருக்கு ஊசி போட அனுமதி தரலாங்கும் போது மொத்த ஆங்கில மருத்துவ டாக்டரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. மிகப்பெரிய போராட்டம் பண்ணி விடவே மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்ணி சாதிச்சும் காட்டாங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பயம், யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இன்னைக்கு இவங்ககிட்ட தான் போயாகணும். நம்ம ஏன் இவங்களை பிரச்சனை பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிட்டா வந்து மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னா பயப்படுவாங்க. ஆனால் கடுமையாக ஒடுக்க வேண்டியது அரசோட கடமை. நம்ம ஒரு இந்தியர் தான் அறுவை சிகிச்சையை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு 2800 வருஷத்துக்கு முன்னால் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பண்ணது அவர் தான். பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பண்ணது அவர் தான். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை பண்ணது அவர் தான். எலும்பு மாற்று, அது எலும்பு அறுவை சிகிச்சை பண்ணது அவர் தான். கண்புரை, கண்ணுக்கான அறுவை சிகிச்சை பண்ணது அவர் தான். பல் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை பண்ணது அவர் தான். இப்போதான் நீங்கள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணுறது. அவர் அன்னைக்கு எப்படி பண்ணியிருப்பாரு? எல்லாம் சொல்லுவாங்க அவர் போதை மருந்து கொடுப்பாங்க அப்படிம்பாங்க. போதை மருந்தெல்லாம் இல்லை, அவர் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு ஆயுர்வேத மருந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்குலாம் கொடுத்து மயக்க மருந்து வச்சு இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணார் அவர். அன்றைய காலகட்டத்திலேயே, அதாவது 2800 வருஷத்துக்கு முன்னாலேயே இறந்த மனித உடலை பதப்படுத்தி அதன் மூலம் தனது மாணவர்களுக்கு பாடம் எடுத்தவர் சுஸ்ருதர். இன்னைக்கு அவர் வந்து அது மட்டும் இல்லை, அவர் பயன்படுத்திய மருத்துவ உபகரணங்கள், கருவிகள் இன்னைக்குமே உத்தரப்பிரதேசத்தில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அவர் எப்படி வந்து இவரை கொஞ்சம் பாராட்டலாம். பொதுவாக நம்ம சித்த மருத்துவர்கள், சித்தர்கள் அவங்க பண்ணிய சாதனைகளை எழுதாத ஒரு பிரச்சனையாக சொல்லுவாங்க. என்னென்னமோ சாதனைகள் பண்ணாங்க, எழுதலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார், பல பகுதி புக்கை எழுதி வச்சிருக்காரு. சுஸ்ருதா சம்யுக்தா அந்த புத்தகங்களோட பேர் நம்மளால் படிக்க முடியாது, வேற அன்றைய மொழிகள் வேற, இப்போ மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. அந்த புத்தகங்களும் எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேச யோகி அரசு பல்கலைக்கழகம்லாம் கட்டி இது எப்படியாவது வெளிக்கொண்டதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அரபியர்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு
இந்த சுஸ்ருத சமயத்த புத்தகத்தை மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க. அரபு மொழியில் மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில தேசங்களில் மொழி மாற்றம் பண்ணி இன்னைக்கு கூட இவ்வளோ வளர்ந்துட்டான்னு சொல்கிறோம். இந்த ஆங்கில மருத்துவமனையில் மூளை நரம்பு மூளை அறுவை சிகிச்சை பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஒன்று மரணம் அடையும் ரிஸ்க் பிரச்சனை வரும், இல்லைன்னா அந்த நபர் பழைய நிலைமையில் இருக்கவே மாட்டார், குழந்தைய மாறி போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. மூளை சிகிச்சை பண்ண பிறகு அவங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க. நர்ஸெல்லாம் உட்காந்து ஏபிசிடி AAE 1 2 சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் மறந்து போயிடுவார். அன்றைய காலகட்டத்தில் வெற்றிகரமான மூளை நரம்பு சிகிச்சை பண்ணவர். இன்னைக்கு அதை எல்லாருமே அந்த புக்கை வந்து மொழி மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்து மோடி அரசாங்கம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த பழைய மருத்துவமனையில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாலும் ஒரு பயம் உங்கள்கிட்ட இருக்கு. ஊசி போடுறேன்னு சொல்லும் போதே, ஆயுர்வேதத்துக்கு ஊசி போடுறதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லும் போதே இந்த மருத்துவர்கள் போராட்டம் பண்ணி அதை வெற்றி கண்டாங்க. ஆனால் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதை ஒடுக்கணும். அப்படின்னா தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட கற்றுக்கணும். புரட்சி தலைவன் சும்மாவே சொல்கிறதில்ல, இன்று எல்லா அரசாங்கமே விட்டு கற்றுக்கணும். நான் பார்த்தப்ப அரசு ஊழியர்கள் மொத்தமாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் எப்போதுமே அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ண பயந்துக்குவோம். ஏன்னா அரசு இயந்திரமே ஸ்தம்பிச்சு போயிடும். காவல்துறை மட்டும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க, மற்ற எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, மொத்தமாக ஸ்தம்பிச்சு போயிடும். எதுவுமே வேலை நடக்காது. எல்லோருமே பயந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத நிறைவேற்றி கொடுப்பாங்க. எல்லா அரசாங்கமும் வழக்கம். முதன் முறையாக அடித்து உடச்சது அவங்க தான். வீடு பூந்து கைது பண்ணாங்க. ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் மூலமாக வீடுகள் பூந்து கைது பண்ணி இரவுலேயே கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சாங்க. இது வந்து தேச விரோதம் சொல்லி கொடுத்துருக்க வீட்டை குவார்டர்ஸ், ஒரு வீட்டை காலி பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் தருவாங்க. அதெல்லாம் டைமே தரல. நைட்டு குவார்டர்ஸ் விட்டு காலி பண்ண வச்சாங்க. அடுத்த நாள் வேலைக்கு வராதவங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. சஸ்பெண்ட் அல்ல, தற்காலிக வேலை நீக்கம் அல்ல, நிரந்தர வேலை நீக்கம் பண்ணி காமிச்சாங்க. நீதிமன்றங்கள் ஸ்தம்பிச்சு போச்சு. இந்தியாவில் இருக்க அத்தனை நீதிமன்றங்களும் இது உலக அளவில் புகழ்பெற்றது. ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அரசை எதுக்கிறத வித்துக்கிட்டு சத்தம் இல்லாமல் வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க அரசு ஊழியர்கள். மறக்கவே கூடாது. இன்றைக்குமே சில மாநிலங்கள் இது மாதிரி சட்டத்தை அமுல்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் இவங்க ஜெயலலிதா பண்ண வெற்றி யாருமே பண்ணி காட்டலை. எந்த போராட்டத்தையும் உடைக்கலாம். அது மக்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் தான். யாராக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களோ மருத்துவர்களோ போராடினா கடுமையாக ஒடுக்க வேண்டியது அரசோட கடமை, மத்திய அரசோட கடமை. பயப்படாமல் நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்களை உதாரணம் செய்யணும். அவங்களுக்கு எவ்வளோ நாளும் பாராட்டலாம். பழைய நமது பாரம்பரியங்களை, ஆயுர்வேத மருத்துவ முறையை, சித்த மருத்துவ முறையை இந்தியா பூரா கொண்டு வந்து கல்வி, அடிப்படை கல்வியை புத்தகங்களை கொடுத்து படிக்க வச்சு பாரம்பரியத்துக்கு மாறுதான் மிகச்சரியானது. மாட்டு சாணம், மாட்டு கோமியங்கள் மகத்துவமானது, இலவசமானது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மாட்டு சாணம் ஒரு எரிபொருள். இன்னைக்கு பேப்பர் தயாரிக்க மாட்டு சாணம் இன்னைக்கு மாற்றா வந்திருக்கு. பேப்பர் தயாரிக்கணும்னா மரங்கள் அழிக்கணும். நீங்கள் மரங்கள் அழிச்சாதான் பேப்பர் தயாரிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு மாட்டு சாணம் மூலமாக பேப்பர் தயாரிக்கிறாங்க. பூச்சி விரட்டி, பூச்சி கொல்லி அல்ல, ஆங்கிலேயன் கொடுப்பது பூச்சி கொல்லி. பூச்சிக்கும் வாழ உரிமை இருக்கு. பூச்சி விரட்டி மாட்டு சாணங்கள். அதே சமயத்தில் மாட்டு கோமியங்கள் பூஞ்சை நோய், பாக்டீரியா நோய், பிற நோய்களை தரக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடியது. இது வந்து அறிவியல் பூர்வமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே சமயத்தில் உடம்புல அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது மாட்டு கோமியங்கள். அஜீரண கோளாறு மற்றும் அநேக காரியங்களை சரி பண்ணக்கூடியது மாட்டு கோமியங்கள். இன்று அதை நோக்கி இந்த மத்திய அரசு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. மிக தலை சிறந்த நிபுணர்களை வச்சு இந்த மாட்டு கோமியத்தில் ஏன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி வெற்றிகரமாக சில பொருட்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று கவனிக்கணும், இந்த நீங்கள் ஆராய்ச்சி பற்றி படிச்சிங்கன்னா மாட்டுக்கோமியம் வடிகட்டப்பட்டது, ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க, காய்ச்சி ஆற வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி தான் அவங்க அந்த பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நோக்கி மிக பெரிய அளவில் ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. சும்மா எதை பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறது, நையாண்டி பண்ணி சிரிப்பது ஆங்கிலேய அடிமை சிந்தனை தெரிஞ்சுக்கங்க.
இன்றைக்கு உலகம் உயிரோடு இருக்க மாட்டு சீல் தான் காரணம். மாடை பற்றி அதே மாதிரி இன்னொன்று கடைசியாக பதிவு பண்ணிக்கலாம். இந்த உன்னதமான மாடுகள் எக்காரணம் கொண்டும், மாடு மட்டுமல்ல, ஆடுகளோ மீன்களோ கோழிகளோ மனிதனுக்காக படைக்கப்பட்டது சொல்லி கொள்வது மிகப்பெரிய பாவம். இத்தனைக்கு நான் வந்து அசைவம் சாப்பிட்றவன் தான். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன். 6 வருஷம் இஸ்ரேலில் வேலை செஞ்சுருக்கேன். இஸ்ரேலில் 3 நேரம் கறி தான் கொடுப்பாங்க. 3 நேரம் நான் கறி தான் சாப்பிட்டு வளர்ந்தேன். எனக்கு கறி அப்படியே பழகிட்டேன். என்றாலுமே இப்போ என்னோட சிந்தனைகள் மாறுது, அங்கேயும் சிந்தனை மாறுது. இன்னைக்கு இஸ்ரேலில் ஆய்வக கறிகள், மீட், அதாவது பிராணிகளை கொல்லாமல் ஆய்வகத்தில் கறிகளை உருவாக்கி நீ கொடுத்துட்டு இருக்காங்க. அதிக சுவையுடையது, அதிக புரதச்சத்துடையது. அதை நோக்கி தான் நம்ம சிந்தனைகள்லாம் போகணும். இந்த மாடுகள், ஆடுகள், மற்ற அனைத்து மீன் பிராணிகளுமே முழுக்க முழுக்க உயிர் வாழ உரிமை பெற்றவை. அவைகளை வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக படைக்கப்பட்டதெல்லாம் உனக்கு தான் சொல்லிட்டு நம்ம வந்து அதை எடுத்து உண்பது, கொள்வது, கொலை குற்றமே பதிவு பண்ண முடியும். இப்போ சாப்பிட்டு பழகிட்டோம்னா ஆய்வக கருவியை நோக்கி நம்ம திருப்பணும். சுவையும் அதிகம், புரதச்சத்தும் அதிகம் போது அதை வந்து இந்திய அரசாங்கம் செய்து அந்த கறிகளை உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்க்கணுமே தவிர எந்தவித பிராணிகளும் வதை செய்யவே கூடாது. குறிப்பாக மாடுகள் எக்காரணம் கொண்டும் கறிக்கு கொல்லப்படுவதோ, கறியாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவது யார் செய்தாலும் சரி, அப்படி ஒரு பணம் வந்தாலுமே அது ஒரு அவமானமான பணம்னே சொல்லலாம். நம்முடன் இணைந்து வாழ்வதற்கு, அந்த புனிதமான மாடுகள் நம்முடன் இணைந்து வாழ்வதற்கு, அந்தந்த இடங்களிலே வாழ்வதற்கு, எந்த இடத்துல அந்த மாடு இருக்கோ அந்த இடத்துல நிம்மதியாக வாழணும். அதற்கு எந்தவித விபத்தும் ஏற்படக்கூடாது. கௌரவமாக வாழ்ந்து தன்னுடைய முதிய வயதில் இயற்கை முறையில் மரணம் அடையலாம். அதே மரணம் அடைந்த மாடுமே கறிக்கு பயன்படுத்துவது, தோலுக்கு பயன்படுத்துவதெல்லாம் குற்றம். மிக கௌரவமான முறையில் ஒரு பொல்லாத மனிதனுக்கே நீங்கள் இவ்வளோ கௌரவம் கொடுத்து நீங்கள் அடக்கம் பண்ணும்போது, மனித குலத்துக்காக தன்னை அர்ப்பணித்த மாடுகளை, உயர்ந்த புரதத்தை, உயர்ந்த கால்சியம் சக்தி கொடுத்து கொண்டிருக்கிற மாடுகளை மிக கௌரவமாக புதைக்க வேண்டும். அது ரோல் மாடல், உழைத்து உண்ணக்கூடியது, மிக இருந்த இடத்துல வாழ்ந்து முதிய வயதில் மரணம் செய்து கௌரவமாக அதை புதைக்க வேண்டும். மாடு மட்டுமல்ல, எல்லா பிராணிகளுமே அப்படிதான் இருக்கணும். எந்த வித விபத்துகளும் சிக்கக்கூடாது. அதை கண்காணிக்க வேண்டியது, சட்டங்களை இயற்ற வேண்டியது மத்திய அரசு, மாநில அரசின் கடமைகள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு தாயான வாழும் கடவுளான மாடுகள் கௌரவமான முறையில் வாழ்ந்து கௌரவமான முறையில் மரணமடைந்து புதைக்கப்பட வேண்டும். நன்றிகள்.